வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்தத்தால் சேதமடைந்த வாகனங்களுக்கு டிசம்பர் 15க்கு பின் விசேட நடமாடும் சேவை. கமல் அமரசிங்க தெரிவிப்பு. பரங்கி மற்றும் பாலி ஆறுகளின் தாழ்நில பிரதேசங்களுக்கு வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. பாடசாலை ஆரம்பம் மற்றும் உயர்தர பரீட்சையை நடத்துவது குறித்து உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவில் பேராசிரியர் வேல்நம்பி முன்னிலையில். இந்தியாவின் மற்றொரு அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஐக்கிய ராச்சியத்தினால் நிதியுதவி. தேகிவளை மிருக காட்சி சாலையில் மஞ்சள் அனகொண்டா பாம்பு குட்டி மாயம். இனி விரிவான செய்திகள். அனர்த்தத்தால் சேதமடைந்த வாகனங்களுக்கு டிசம்பர் 15ற்கு பின் விசேட நடமாடும் சேவை. கமல் அமரசிங்க தெரிவிப்பு. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக சேதமடைந்த வாகனங்கள் மற்றும் வாகனங்களுக்குரிய ஆவணங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்தார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பெரும்பாலான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு உட்படுத்தி அவை பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்களும் அழிவடைந்துள்ளன. அந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதன்படி தான் வசிக்கும் கிராம சேவகர் பிரிவின் கிராம உத்தியோகத்தருக்கு இது குறித்து அறிவிக்க வேண்டும். அவரூடாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வதும் அவசியம். விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு முக்கியமானது. நிலவும் சூழ்நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் இது குறித்து அவதானம் செலுத்தி விசேட அலகொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய 0707188866 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்களின் ஏதேனும் சாட்சிகள் தம்மிடம் இருப்பின் அந்த சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இலகுவாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரங்கி பாலியாறுகளின் தாழ்நில பிரதேசங்களுக்கு வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை. பரங்கி பாலியாறு வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை ஒன்றை மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சற்று முன்விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் பேராறு குளத்தின் பாதுகாப்பு கருதி வான்கதவு ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மன்னார் மாவட்ட மாந்தை மேற்கு பிரதேசத்தினூடாக செல்லும் பரங்கியாறு, சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றின் நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அவற்றின் தாழ்நில பிரதேசங்களான சீது விநாயகர், கூராய், தேவன்பட்டி, ஆத்திமோட்டை, அந்தோணியார்புரம், பாலியாறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்கவும். கால்நடை மேய்ப்பவர்களும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்கவும். தொடர்ச்சியாக வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளை கவனித்து
பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மற்றுமொரு அனர்த்த நிவாரண சேவை விமானம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் இந்த விமானத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானத்தில் 8 பேர் உள்ள நிலையில் எதிர்வரும் 14 நாட்களுக்கு இந்த விமானம் இலங்கையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசாங்கத்தினால் இந்த அனர்த்த நிவாரண சேவை விமானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஆரம்பம் மற்றும் உயர்தர பரீட்சையை நடத்துவது குறித்து உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாடசாலை கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அதனை மீள கட்டியெழுப்பல் 2025 ஆண்டின் 2ஆம் தவணையின் 2ஆம் கட்டத்தின் ஆரம்பம் மற்றும் காப்போத உயர்தர பரீட்சையினை நடத்துவது போன்ற அடிப்படை காரணங்கள் தொடர்பிலான பல விடயங்களை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் KMGS நாளக கழுவெவ தெளிவுபடுத்தினார். அவர் தெளிவுபடுத்துகையில், கல்வி அமைச்சினால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் பாடசாலை ஆரம்பம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 3ஆம் தவணை பரீட்சை இடம்பெறாது. 11ஆம் தரத்திற்கு மாத்திரம் முன் பரீட்சை பயிற்சி நடத்தப்படும். காப்போத உயர்தர பரீட்சையின் இதுவரை நடத்தப்படாத ஏனைய பாடங்களுக்கான பரீட்சைகள் அடுத்த வருடம் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து நடத்தப்படும். ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்காக பாடசாலை ஆரம்பம் டிசம்பர் 15ஆம் தேதி. நாட்டினை பாதித்த சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலை கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதனை மீள வளமைக்கு திரும்பிக் கொண்டு வருதல், 2025ஆம் ஆண்டிற்கான 3ஆம் தவணை பாடசாலை காலத்தின் 2ஆம் பகுதியின் ஆரம்பம் மற்றும் காப்போத உயர்தர பரீட்சையை நடத்துதல் போன்ற பல அடிப்படை விடயங்களை மையப்படுத்தி இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தற்போது நாட்டில் அனைத்து மாகாணங்களுடனும் ஒருங்கிணைந்து நிலைமையை மீளாய்வு செய்வதற்கமைய நாடளாவிய ரீதியில் 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்கப்படும். அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட 147 பாடசாலைகள் தற்போது ஆரம்பிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், மாகாண ரீதியாக வழங்கப்படும் மேலதிக உறுதிப்படுத்தல்களின் போது ஏற்படக்கூடிய எண்ணிக்கை ரீதியான மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் விடுவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என்றும், அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசார் சாரா ஊழியர்கள் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் தவணை காலத்தில் 2ஆம் கட்டம் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 22ஆம் தேதி வரையும், கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் டிசம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையும், முஸ்லிம் பாடசாலைகள் ஜனவரி 2ஆம் தேதி வரையும் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் நடத்தப்படாத ஏனைய பாடங்கள் 2026 ஜனவரி 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும், அது தொடர்பான மேலதிக அறிவிப்புகளை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும், சாதாரண தர பரீட்சை திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவில் பேராசிரியர் வேல் நம்பி முன்னிலையில். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கான தெரிவில் உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு வேல் நம்பி புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில், யாழ் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில்
தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைவுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் இன்று 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட பேரவை கூட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அறிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கினர். பீடாதிபதி தெரிவு குறித்து உள்வாரி பேரவை உறுப்பினர் ஒருவரால் சர்ச்சைக்குட்படுத்தப்பட்ட பீடாதிபதி ஒருவர் மதிப்பீட்டில் கலந்து கொள்ளவில்லை. உள்வாரி உறுப்பினர்களாக இருந்த போதிலும் துணைவேந்தர் தெரிவுக்காக விண்ணப்பித்திருந்ததால் 4 பீடாதிபதிகளும் இம்மதிப்பீட்டில் பங்கு கொள்ளவில்லை. இதனால் வெளிவாரி உறுப்பினர்களின் செல்வாக்கே மதிப்பீட்டில் அதிகமாக இருந்தது என தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் திவேல் நம்பி முதல் நிலையையும், விவசாய பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான கு மிகுந்தன், மருத்துவ பீடாதிபதியும் பேராசிரியருமான இ சுரேந்திரகுமார் ஆகியோர் முறையே 2ஆம் 3ஆம் நிலைகளையும் பெற்றுக்கொண்டனர். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளி ஒழுங்கில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஆகியவற்றினூடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணைவேந்தராக நியமனம் செய்வார். இந்தியாவின் மற்றொரு அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. இந்திய அரசாங்கத்தின் மற்றொரு அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வந்தடைந்துள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் இந்த விமானத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானத்தில் உள்ள பொருட்களின் மொத்த நிறை 600 கிலோ எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் இந்திய அரசாங்கத்தினால் அனர்த்த நிவாரண சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஐக்கிய ராச்சியத்தினால் நிதியுதவி. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு $1.3 மில்லியன் நிதியுதவி வழங்க ஐக்கிய ராச்சிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரித்தானியாவின் பதில் உயர்ஸ்தானிகர் தெரேசா ஓ மஹோனி பிரித்தானிய உதவி நடவடிக்கைகள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை பார்வையிட கம்பஹா மாவட்டத்தில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தின் பணிகளை இன்று செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்திற்கான ஐக்கிய ராச்சியத்தின் ஆரம்ப நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு $1 மில்லியன் நிதியுதவி வழங்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய ராச்சிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவின் பதில் உயர்ஸ்தானிகர் தனது விஜயத்தின் போது பிரித்தானியாவின் உதவி பொருட்கள் விநியோகத்திற்காக தயார்படுத்தப்பட்ட செஞ்சிலுவை சங்க கிடங்கை பார்வையிட்டார். அத்துடன் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்கும் தன்னார்வலர்களை சந்தித்ததுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நேரடியாக பேசினார். தெஹிவலை மிருக காட்சி சாலையில் மஞ்சள் அனகொண்டா பாம்புக்குட்டி மாயம். தெஹிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் இருந்து மஞ்சள் அனகொண்டா பாம்புக்குட்டி ஒன்று காணாமல் போயுள்ளது. இந்நிலையில் மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் அனகொண்டா பாம்புக்குட்டி காணாமல் போனது. இந்த மஞ்சள் அனகொண்டா உட்பட 3 பாம்பு இனங்களைச் சேர்ந்த 6 பாம்புகளை பெண்ணொருவர் செப்டம்பர் 12ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வந்தார். இதன்போது குறித்த பாம்புகள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு தெஹிவலை மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்கப்பட்டன. மஞ்சள் அனகொண்டா பாம்புக்குட்டி காணாமல் போனது தொடர்பில் தெஹிவலை மிருக காட்சி சாலையின் பிரதி பணிப்பாளர் ஹசுன் ஹேமந்த சமரசேகர தெரிவிக்கையில் 6 பாம்புகளும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டு
தனிமைப்படுத்தல் காலம் முடிவுற்ற பின்னர் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. உலகில் மிகப்பெரிய பாம்புகளில் ஒன்றான மஞ்சள் அனகொண்டா தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. தற்போது காணாமல் போன அனகொண்டா பாம்புக்குட்டி இதற்கு முன்னர் தெஹிவளை தேசிய மிருக காட்சி சாலையில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார்.